அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அது குறித்து உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இப்போ நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது மதுரை மாவட்டத்தில் ஜனவரி 15ஆம் தேதி தை மாதம் முதல் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அதைத் தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் தொடர்ந்து நடைபெறும். இந்த சூழலில் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைப்பது, ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைத்து பரிசு பொருட்கள் வழங்குவது குறித்த விழாக்குழு அமைப்பதில் கிராம கமிட்டிகள் இணைந்து செயல்படுவார்கள். அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சூழலில் அவனியாபுரத்தில் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு, அந்த பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு விழாக்குழு அமைப்பதில் அனைத்து சமுதாயத்தினரும் கொண்ட ஒரு கிராம கமிட்டி அமைக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சனை இருந்தது. மேலும் மற்றொரு அமைப்பினர் தாங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றனர். இதனால் இந்த ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த முனியாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அனைத்து கிராம கமிட்டியில் உள்ள அனைத்து சமுதாயத்தினரையும் இணைத்து ஜல்லிக்கட்டை நடத்த விழாக்குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தற்பொழுது ஆலோசனை குழு மற்றும் ஒருங்கிணைப்பு குழு என்று 2 குழு உள்ளது. ஆலோசனை குழுவில் கிராம கமிட்டியில் அனைத்து தரப்பினரும் உள்ளனர். ஒருங்கிணைப்பு குழு அரசு அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர். மாவட்ட ஆட்சியர், கால்நடைத்துறை உள்ளிட்ட போலீசார் உள்ளிட்ட துறையினர் அவர்கள் டோக்கன் கொடுப்பது, காளைகளை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். எனவே எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூறினர். மேலும் அப்பொழுது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அந்த ஒருங்கிணைப்பு குழு, அதாவது ஆர்கனைசிங் கமிட்டியில் கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாயத்திலும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி மேலும் அரசு தரப்பில் நாளை மாலை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஓ தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு அவர் கிராமத்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறினால் அது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இதைத் தொடர்ந்து அந்த ஆலோசனை, அதாவது ஆர்கனைசிங் கமிட்டியில் கிராம மக்களை சேர்ப்பது குறித்த அந்த கோரிக்கையும் விழாக்குழு அமைப்பது குறித்த அந்த கோரிக்கையும் நாளை மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள அந்த ஆர்டிஓ தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். இந்த கூட்டத்தை முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன்.